ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய ஆயிரம் வணக்கம். இந்த பள்ளியில் சில நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாராவது பிள்ளைகள் யாராவது பார்த்துருக்கீங்களா? எப்போவும் அதுக்கு முன்னாடி ஆயிரம் பிறந்தப்போ திருவிழா வந்து சின்ன பிள்ளைங்க நாட்டில் இருக்காங்க இல்லையா? தெரியுமா? தெரியுமா? போர்டிங் சிஸ்டர் அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க எங்க ஆலனுடைய பர்த்டே வந்து ஆகஸ்ட் 1. ஏன் கொண்டாடுறோம் ஆலனுடைய பர்த்டே? ஆலன் இல்ல, தெரியுமா அவங்களுக்கு? தெரியாது. ஆலன் இல்ல, படத்துல இருக்கியா? அவங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ இருக்கு, அப்புறம் சொல்லி காட்டுறேன். ஆகஸ்ட் 1 1994 பிறந்தோம். ஆலன் பிறந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஆலன் வந்து யூஸ்லெஸ் சைல்ட் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? யூஸ்லெஸ் தாங்க. யூஸ்லெஸ்னா என்ன? எதுக்கும் பயனில்லாதவன் யூஸ்லெஸ் சொன்னாங்க. ஒரு டாக்டர் சொன்னாங்க, சைல்டு டாக்டர்ஸ் வந்து என்ன சொன்னாங்க? யூஸ்லெஸ் சைல்டை இவனை வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கல, வேற குழந்தைய எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? எங்களுக்கு ஒரே குழந்தை. அப்போ குழந்தைகள்லாம் வந்து யாருடைய குழந்தைகள்? குழந்தைங்க பிறகுது இல்லையா? யாருடைய குழந்தைகள்? நீங்களாம் யாருடைய குழந்தைகள்? அப்பா அம்மாவுடைய குழந்தைகள். ஆனா அவங்க அப்பா அம்மா குழந்தைங்க கிடையாது. அப்பா அம்மா குழந்தைங்க கிடையாது. நீங்க எல்லாம் வந்து யாருடைய பிள்ளைகள்? கடவுளுடைய. இது தெரியாத புத்தகங்களா? நீங்க தெரிஞ்சுக்கீங்க. நீங்க எல்லாருமே வந்து குழந்தை பிறகுற எல்லாருமே வந்து கடவுளுடைய பிள்ளைகள். முதல்ல கடவுள் ஆதாமா படைத்தாரு. அவங்க வந்து என்ன சொன்னாங்க? நீங்க போய் எனக்கு பதிலாக நீங்க குழந்தைய பெற்று 4ஆம் நிரப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உங்க அப்பா அம்மா பண்ணாங்க. அப்பா அம்மா மூலமா யாரு? கடவுளுக்கு வந்து உங்களை பெற்று எடுத்து வளர்க்கிறார். நீங்க எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் ஹோம். நீங்க பிறந்தீங்க கடவுள் பிள்ளைய பிறந்தீங்க. எப்ப கடவுள் பிள்ளைங்க ஆவீங்க? வந்து கடவுளை கண்டுபிடிச்சு கடவுள் மாதிரி ஆகிடும், கடவுள் பிள்ளைகள் ஆகிடும். You have a purpose in life, you have to find God, then you will become children of God. அப்பா அம்மாவை தெரியாத ஒரு குழந்தை பிறகு, அப்பா அம்மா தெரியாத ஒரு குழந்தை பிறந்து இடத்துல வைக்கிறது சும்மா பார்ப்பீங்க. எப்பயாவது கையை சுற்றி ஏதாவது பண்ணி என்ன பண்ணுவாங்க? கடைசி அந்த ஹீரோ என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? அம்மா அப்பா கடவுள் வந்து யாருமே எந்த குழந்தையுமே இந்த உலகத்தை யூஸ் கிடையாது. எந்த குழந்தையுமே யூஸ்லெஸ்ஸா பரவாயில்லை கிடையாது. அந்த பர்பஸை கண்டுபிடிக்கிறது எல்லாம் அப்பா அம்மா இருக்குது. நானும் அவங்களுக்கு கடவுள் சொன்னாரு,
ஆலன் வந்து சீக்கிரமாக 16 வருஷம் படிக்க மாட்டாங்க, எழுத மாட்டாங்க, பேச மாட்டாங்க, சோசியல் எக்ஸ்பெக்ட் இருக்காதுனால அவன் யாருக்கும் பிடிக்காது, யாரையும் எழுத மாட்டாங்கன்னா இது எல்லாமே செஞ்சு எல்லாமே சாதிச்சு அண்ணாவர் ஸ்கூலில் படித்த அண்ணாவதுலேருந்து 4வது வரைக்கும் அதுக்கு உலகத்துறையில் 7வது வரைக்கும் படித்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டில் தான் அதுக்கப்புறம் 14 வயசு ஆரம்பிச்சு அதோட வீட்டில் டிஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. அதனால துரிதம் சொன்னது இப்ப பிரயோஜனமாகும். எப்படி பிரயோஜனமாகுது? இது வந்து பிரயோஜனமாகும். இப்போ எப்படி பிரயோஜனமாகுது? அளவுக்கு மீதுதான் போயிடுது. அதாவது மேல நம்பிக்கை இருக்கு. இப்போ ஆழம் போகிறதால இப்போ என்ன பிரயோஜனம்? சொல்லுமா சத்தமா அவரால நம்ம இப்ப எல்லாருமே கடவுளோட லட்சியத்தை தெரிஞ்சுக்கணும். வெரி குட். चेल्सी वैसे सर வெரி குட். இது மட்டும் இல்லை, இது நிறைய நடந்தது. ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த நாமினேஷன் நடத்தினேன். நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, ஸ்பீச் படிச்சிருக்கீங்க, தலைவர் பற்றி படிச்சிருக்கீங்க, ஏற்படுத்தி பேசியிருக்கீங்க, நான் வந்து பேசியிருக்கேன், ஆயிரம் பற்றி பேசியிருக்கீங்க. அது ஆனால் இல்லை, ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்துட்டு நீங்கள் கடவுளை பண்ணிட்டீங்க. படிக்கிறீங்க எல்லாம் மேத்ஸு, சயின்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்கிறீங்க. ஆனால் வந்து அந்த எந்த விதத்துலையும் உங்களுக்கு எப்பயுமே பிரயோஜனப்படும். நீங்கள் படிக்கிற கெமிஸ்ட்ரி வாழ்க்கையில் எப்பயுமே பிரயோஜனப்படும். நீங்கள் படிக்கிற பயாலஜி, சோசியாலஜி பிரயோஜனப்படும். நீங்கள் படிக்கிற மேத்ஸு இதெல்லாம் அடிஷன் சப்ராக்ஷன் போடுறது. நீங்கள் படிக்கிற ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் வாழ்க்கையில் எப்பயுமே போனதான் எங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்கேன். நான் மேத்ஸில் என்னமா 200 இது வரைக்கும் வாழ்க்கையில் இது படிக்கிற படிப்பு பிரயோஜனப்படாது. எது படிக்கூடாது? நான் படிப்பு மட்டும் வாழ்க்கையில் நீங்கள் பக்குவப்பட்டு படிக்கிறீங்க. படிப்பு தான் வந்து நீங்கள் படிக்கிறீங்க ஒழிய ஒழுக்கம் பக்குவப்படுத்துறது. பக்குவப்படுத்துறதுக்கு என்ன வேணும்? ஆண்டவருடைய வார்த்தை வேணும். அழகாக படிச்சீங்க. ஆண்டவருடைய வார்த்தை, திருக்குறள், ப்ராவர்ப்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ண வாழ்க்கையை நெறிமுறை படிக்கிறாரு. வாழ்க்கை தான் முக்கியம். இது முக்கியம். இது வந்து சமூக இது முக்கியம். எவ்வளவு படிச்சுட்டு எவ்வளவு வேலைக்கு போயிட்டு நீ மேத்ஸ் படிக்கிறதாக கட்டுறது இணைந்து வேற ஏதாவது ஒரு வேலையில் உனக்கும் மேத்ஸுக்கும் அந்த வேலைக்கு சம்மந்தமே இல்லை. நான் படிக்காத படிப்புகிறேன். என் மெடிசின் தொடர்பு எல்லாமே சட்டம் படிச்சிருக்கேன், வித்தியாசம் படிச்சிருக்கேன், மேத்ஸ் படிச்சிருக்கேன், படிச்சிருக்கேன், சைக்காலஜி படிச்சிருக்கேன், எல்லாமே படிச்சுட்டேன். ஆனால் எனக்கு ஒரு நாள் படிக்கிறது பிரயோஜனப்படல, பக்குவப்படுறதுக்கு பிரயோஜனப்படுது. அதிகமாக பக்குவப்படுறது ஆகுது. நான் எப்போ பக்குவப்பட்டேன், கல்யாணம் பண்ணி குழந்தை பிறகு ஆனந்தான் எனக்கு வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தான். இதுதான் இதுதான் எப்படி ஆகணும் அவன் மாதிரி தான் அவனை பறக்கும் போது நான் பக்குவப்பட்டேன். அவனோட கிட்டம் போட்டு ஆனந்த் படிக்கணும். அதனால இப்போ படிப்பினை என்பது வாழ்க்கை பொறுத்தும் இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு தலைவன் ஆகுது. நீங்க எல்லாருமே வந்து தலைவன் தலைவி ஆகுது இல்ல? யாரும் தலைவி ஆக மாட்டேங்குது. நான் தலைவி எப்படி தலைவி ஆகுது? நீங்க எப்படி தலைவி ஆகுது?
நீங்க தலைவராக இல்லை. முதல்ல ஒரு வாரம் வித்தியாசம் நான் ஒரு கிறிஸ்டாக Hey. இப்போ இதுல வந்து ஏதோ ஒரு நாள் மட்டும் எழுந்திருக்கிறதுனா அது ஒரு தலைவிக்காக தலைமை பண்றதுக்கு இது ஒரு இதுக்கெல்லாம் நிறைவேற்றுகிறது போதும். ஓகே, அதனால நீங்க ஆள் பண்ண கிடையாது. நீங்க எல்லாம் தலைவி ஆகுங்க. அப்ப அவங்க குடும்பம் கல்யாணம் பண்ணி குழந்தை நடந்துட்டு குடும்பம் நடந்துட்டு நீங்க என்ன ஆகுங்க? குடும்பம் குடும்ப தலைவர். இந்த அடிப்படை தலைவர் நீ குடும்பத்தை சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரர், உங்க பிள்ளைங்க, மாமியார், மக்களை எல்லாத்தையுமே வந்து நம்முடைய கண்ட்ரோல தான் வச்சிருப்பீங்க. அம்மா சொன்னாலும் எல்லாமே தலைமைத்துவ குணம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்து பேச்சு வந்து ஒரு தலைவராக இருக்கிறது என்னென்ன குணம் தான் தலைவராக முடியும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு பார்த்தா தலைவராக முடியும். பாக்குறீங்களா 40 பேர் வந்து 40 பேர் லோகம் பாக்குறேன் 10 பேர் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அப்ப இந்த வேலைக்கு பார்த்தா நீங்க தலைவரா ஆக நான் எதுக்கு வந்து ஒரு நாம ஒரு மணி நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறேன்னா ஒரு ஃபோக்கஸா இருக்கணும்னா நீங்களாம் தலைவி ஓகே. ஸோ ஆன்லைன் வந்து ஒரு தலைவராக அதை நம்ம தலைவர் ஆகணும் சொல்லி இன்னைக்கு நம்ம பேச்சு போட்டியில ஊழல் தலைவர்கள் எக்ஸாம்பிள் வச்சு இவர்கிட்ட நான் இந்த தலைவருக்கு வளர்த்துருக்கேன், இப்படி இருந்தா நான் நல்ல தலைவி ஆகலாம், தலைவர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க. பேசி கொடுத்துட்டு தலைவனாக இருந்தா இல்லாட்டாலும் அவங்க தெரியலனாலும் எப்படி தலைவனாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு ராட்சசன் இருந்தான். அவன் 9 அடி உயரத்தில் இருந்தான். அவன் கையில் பெரிய ஈட்டி ஒன்று வைத்திருந்தான். அவன் தினமும் என் கூட யாராவது சண்டை போடுவார்கள் என்று கத்தினான். எல்லாரும் பயந்தனர். அப்பொழுது ஒரு சின்ன சிறுவன் அவன் வந்தாவிடு. அவன் ஆரம்பிக்கும் பையன். அவன் ஆரம்பிக்கும் பையன். அவன் கையில் 5 குழாங்கள் மட்டுமே இருந்தது. அவன் ராஜா சாவல் தாவிதை பார்த்து, நீ சின்ன பையன் எப்படி செய்வாய் என்று கேட்டான். தாவீது கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி கூறினான். பெரிய காலத்தை செய்யலாம். நான் தாவீது மற்றும் கொலோத்தியாவை பற்றி சிறு கதை சொல்ல வந்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் போர் நேரிட்டது. பெலிஸ்தர் பக்கம் கொலோத்தியார் என்ற பெரிய ராட்சசன் இருந்தான். அவன் 9 அடி உயரம். கையில் பெரிய ஈட்டி ஒன்றை வைத்திருந்தான். இவர்கள் யாராவது என் கூட சண்டை போடுவாங்க என்று கத்தினான். எல்லாரும் பயந்தார்கள். அப்பொழுது ஒரு சின்ன சிறுவன் வந்தான். அவன் தாவீது. கையில் கரம் மற்றும் 5 குழாங்கள் மட்டுமே வைத்திருந்தான்.
ராஜா சவுல் தாவீதை பார்த்து, நீ சின்ன பையன் எப்படி ஜெயிப்பார் என்று கேட்டான். தாவீது, கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன் என்று கூறினான். தாவீது கதவில் கூழாங்கற்களை ஒன்று வைத்து சுற்றினான். நேராக கோபுரத்தின் எச்சம் பட்டது. கீழே விழுந்தான். கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் சிறுவர்களாக இருந்தாலும் பெரிய காரியத்தை செய்யலாம். நன்றி. கோத்திரத்தை சேர்ந்தவர். அவர் வந்து சாமுவேலால் அரசராக அபிஷேகம் செய்யப்பட்டார். அவர் வந்து அரசனானதுக்கு அப்புறம் இஸ்ரேல் மக்களுக்கு அம்மோனியர்களை வந்து இஸ்ரேல் மக்களை காப்பாற்றினார். அதனால ஆண்டவருடைய அருள் வந்து அவருக்கு நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம்
இருக்கணும், அவங்கள உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட எல்லாரும் இருந்தாங்க. அப்போ வந்து ஸ்தேவான் என்றவர் வந்து ஒரு கிறிஸ்தவத்தை சார்ந்தவர். அவர் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவருடைய ஆடைகள்லாம் கருக்கி எரிஞ்சு கல்லால எரிஞ்சு அவரை வந்து சாவடிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த இரவு நைட்டு என்ன ஆகுதுன்னா, பவுல் வந்து எல்லாருடைய வீட்டுக்கும் போய் ஆண் பெண் எல்லாரையுமே இழுத்துட்டு வந்து ஒரு இருட்டறையில போட்டு அவங்க வந்து கிறிஸ்தவத்தை நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் ஒரு இருட்டறையில போட்டு சிறையில வந்து தண்டனைக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்போ வந்து எல்லா கிறிஸ்தவர்களும் பயந்து எல்லாரும் வேற நாட்டுக்கு போறாங்க. வேற நாட்டுக்கு போனோடனே அங்கேயும் போய் கிறிஸ்தவத்தை பத்தி எல்லாரும் போதிக்கும் போது பவுலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு, நீங்க அங்கேயும் போய் நீங்க வந்து கிறிஸ்தவத்தை பத்தி அறிவிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமஸ்கு போய் அங்க இருக்கிற அரசர்கிட்ட கிறிஸ்தவர்களை வந்து இருக்கக்கூடாது, அழிச்சிடணும் அப்படின்னு சொல்றதுக்காக இவர் வந்து குதிரையில போவாரு. அப்ப போற வழியில ஒரு ஒளி வந்து பவுலுக்கு தோன்றும். அந்த ஒளி வந்து அவருடைய கண்ணில் பட்டோடனே அவர் கண்ணு தெரியாம கீழே விழுந்துருவாரு. அப்ப வந்து ஆண்டவருடைய குரல் வந்து அவர் காதலி கேட்கும். என்ன கேட்கும்னா, சவுலே சவுலே நீ ஏன் என்னை சோதிக்கிறேன் அப்படிங்கிற குரல் கேட்டோடனே அதுக்கு பவுல் கேட்பாரு, ஆண்டவரே நீ யார் என்று கேட்பாரு. அதுக்கு வந்து ஆண்டவர் சொல்வாரு, நீதான் என்னை சோதிக்கும் இயேசு, நான் தான் அப்படி சொன்னோடனே பவுல் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஏன் எனக்கு இந்த மாதிரி பண்ணிய அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஆண்டவர் சொல்வாரு, என்னை ஏன் நீங்க சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அந்த இடத்துல வந்து கடவுள் வந்து பவுலுக்கு வந்து நிறைய மனமாற்றத்துக்கு வந்தோடனே அந்த நேரத்திலே அவர் வந்து கிறிஸ்தவர்களை வந்து விரும்ப ஆரம்பிச்சு கிறிஸ்தவராகவே மாறிடுவாரு. அப்போ வந்து 3 நாள் அவருக்கு வந்து கண்ணு தெரியாம ஆயிடும். கண்ணு தெரியாம ஆனோடனே அவரால் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, எந்த வேலையுமே செய்ய முடியாது. அப்போதான் 3ஆவது நாள் வந்து கடவுள் என்ன பண்றாருன்னா, அனனியா என்ற சீடர் ஒருவர் அனுப்பிச்சு அவர் மூலியமா அவருக்கு வந்து கண்ணு தெரிய செய்யறாரு. அவருக்கு கண்ணு தெரிஞ்சோடனே அந்த அனனியா என்றவருக்கு பவுல் வந்து திருமுழுக்கு பெற்று அவர் வந்து இனிமே நான் வாழ்ந்தா கிறிஸ்தவத்துக்காகவே வாழ்வேன், கிறிஸ்தவர்களாகவே இருப்பேன், கிறிஸ்தவத்துக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவத்துக்கே மாறாரு. கிறிஸ்தவத்துக்கு மாறினோடனே அவரும் போய் எல்லா நாட்டுகளுக்கும் போய் கிறிஸ்தவத்தை நற்செய்தி எல்லாருக்குமே அறிவிக்கிறாரு. ஒரு நாட்டுக்கு போகும்போது பவுலும் சீரோவும் 2 பேரும் சேர்ந்து 2 பேருமே அங்க போய் எல்லாருக்குமே அறிவிக்கும் போது ஒரு நாள் வந்து என்ன ஆகுனா, ஒரு இடத்துல அறிவிக்கும் போது அங்க யூத மக்கள் இருப்பாங்க. அந்த யூதர்களுக்கு வந்து ஒரு கிறிஸ்தவத்தை பத்தி எங்கிட்டே சொல்றியான்னு சொல்லிட்டு சீரோவையும் பவுலையும் சிறையில் அடிச்சு போட்டுருவாங்க. அப்ப அந்த சிறைக்கு போயும் 3 ஆண்டுகள் இருப்பாங்க. அந்த 3 ஆண்டுல பவுலும் சீரோவும் கடவுளை வந்து ஏற்றி போற்றி புகழ்ந்து பாடுவாங்க. அந்த காவலுக்காக இருந்த அந்த மனிதரும் கிறிஸ்தவத்தை பத்தி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அறிவிப்பாங்க. 3 ஆண்டுகள் கழிச்சு அவர் விடுதலை செஞ்சோன்னு திருப்பியும் போய் அவர் எல்லா இடத்துக்கும் போய் நற்செய்தி அறிவிச்சு எல்லா இடத்துக்குமே அறிவிப்பாரு. அப்போ வந்து எல்லா இடத்துக்கும் போய் அறிவிப்பாரு. அப்புறம் வந்து அவரை திருப்பியும் சிறையில போட்டு 6 வருஷம் அவளுக்கு வந்து தண்டனை கொடுப்பாரு. சாப்பாடு எதுவுமே இல்லாம தண்டனை கொடுப்பாங்க. கிபி 64ஆம் நூற்றாண்டுல அவருக்கு சிறை தண்டனை கொடுத்து கிபி 65ல வந்து செப்டம்பர் 23ஆம் தேதி அவர் வந்து இறந்துருவாரு. அவரை வந்து வீதி ஓரங்கள் சாலை ஓரங்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தி அவரை அடிச்சு அவர் ரொம்ப வேதனைக்குள்ளாக்கி அவரை வந்து ஒரு இதுல வச்சு அவரை தலையை வெட்டுவாங்க. அது வந்து கிபி 65ஆம் நூற்றாண்டில் செப்டம்பர் 23ஆம் தேதி அவர் வந்து மரணம் அடைவாரு. அங்க இருந்த ஒரு அந்த அவருடைய பணத்தை வந்து யாருமே எடுக்கலன்னா லூசி என்ற ஒரு பெண்மணி வந்து அவருடைய உடலை எடுத்து ஒரு தோட்டத்துல வந்து புதைச்சி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டுடைய அரசர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பெட்டியில அவருடைய உடம்பை வச்சு அது மேல வந்து ஒரு கோவில் கட்டுவாரு. அந்த கோவில் வந்து இடிஞ்சிடும். திருப்பி இன்னொரு வாட்டி அந்த கோவிலை கட்டுவாங்க, அதுவும் இடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 1723ஆம் நூற்றாண்டு வந்து ஒரு கோவிலை கட்டுவாங்க. அந்த கோவில் இன்னும் வரைக்குமே இருக்கு. இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, நானும் வந்து என்ன கஷ்டத்துல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கடவுளை வந்து போற்றி புகழ்ந்து அவருக்காக நான் எப்பயுமே பாட்டு பாடி அவரை வந்து எப்பயுமே புகழ்ந்துட்டே இருக்கணும். அவர் மாதிரி நானும் அவரை அன்பு செய்வது போல நானும் அவரை அன்பு செய்யணும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எனது பெயர் அரினா. நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேசும் தலைவர் பெயர் முஸ்லிம். எகிப்து நாட்டில் இஸ்ரேல் மக்கள் விருந்தாளிகளாக போய் சேருவாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து
கொண்டுடுவாங்க, நம்ம ஏன் சாப்பிடுவோம் சொல்லிட்டு பயந்து மோசே என்ன பண்ணுவாரு, யாருக்குமே தெரியாம மிதியானின் வனாந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துருவாரு. அங்க போய் அங்கேயே தங்கி ஸ்ட்ரேபா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்குவாரு. கல்யாணம் பண்ணி ஆடு மேய்க்கிறவர் ஆயிடுவாரு. இந்த மாதிரி வாழ்க்கை போகும். மோசே நல்லா கல்யாணம் பண்ணி வளர்ந்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவர் ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு அதிசயத்தை பார்ப்பாரு. ஒரு புதர் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். புதர்லாம் எரிஞ்சிச்சுன்னா கருகி அழிஞ்சு போயிடும். ஆனா அந்த புதர் அழியவே இல்லை, அவன் மேற்கொள்ள எரிஞ்சிட்டு அதை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் கிட்ட போவாரு. அப்போ வந்து ஒரு குரல் கேட்கும், மோசே மோசே அப்படி சொல்லிட்டு ஒரு குரல் கேட்கும். நான் தான், நீங்க யார் சொல்லுங்க, கிட்ட வராத, உன்னோட காலடிகளை வந்து கழட்டி விடு அப்படி சொல்லி மோசே கடவுள் சொல்லுவார். சொன்னாலே நான் தான் ஆபிரகாம் கடவுள், ஈசாக்கு கடவுள், யாக்கோபின் கடவுள், நான் தான் அப்படி சொல்லுவார். கடவுள் பேசுறதை பார்த்தோன்னே மோசேக்கு பயம் வந்து முகத்தை வந்து மூடிப்பாரு. அப்போ மூடிக்கிறானே அப்போ கடவுள் சொல்லுவாரு, என்னோட மக்கள் வந்து எகிப்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இஸ்ரேல் மக்கள், நீ போய் அவங்களை காப்பாத்து, பார்வோன் கிட்ட போய் பேச, அவங்களை விடுவிக்க சொல்லு அப்படி சொல்லி கடவுள் வந்து மோசே கிட்ட சொல்வாரு. மோசே என்ன பண்ணுவாரு, இது என்னால் எப்படி முடியும், இதை செய்யறதுக்கு நான் யாரு, நான் தான் திக்குவாயாச்சு அப்படி சொல்லுவாரு. நீ இப்போ உன்னால நான் இருக்கேன், உனக்கு எல்லா வேலையும் நான் கூட இருப்பேன் அப்படி சொல்லி அவர் போவார். அவரோட அப்போ பார்வோன் அரசு எகிப்துக்கு போவார். பார்வோன் அரசு கிட்ட போகும்போது அவரோட தம்பி ஆரோனையும் கூட்டிட்டு மோசேவும் ஆரோனும் போவாங்க. போய் பார்வோன் கிட்ட போயிட்டு பேசுவாங்க, இஸ்ரேல் மக்களை விடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பார்வோன் வந்து அவங்களை ஏலம் செய்யற விதமா, எனக்கு நீங்க சொல்ற கடவுளே யாருன்னு தெரியாது, என்னால இஸ்ரேல் மக்களை விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் என்ன பண்ணுவாரு, எப்படின்னா பார்வோனுடைய பிடிவாதத்தை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ரத்தமா மாற்றுவாரு. தவளைங்க, கொசுக்கள், ஈக்கள் அதெல்லாம் நிறைய எங்க பார்த்தாலும் கொசுன்னு அதிகமா இருக்கும். எகிப்தியர் மேல பெரிய பெரிய கொப்பளமா வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மாடுகள், கால்நடைகள்லாம் இறந்து போயிடும். இது எல்லாத்தாலும் பெரிய தண்டனையா மரணத்தின் தூதர் வந்து எகிப்தியர் வழியா போய் எகிப்தியர்களுக்கு பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளுமே இறந்து போயிடும். இது இறந்து போனதுக்கு அப்புறம் இஸ்ரேலோட வீட்டு கதவுல மட்டும் ஆட்டோடைய ரத்தம் வந்து பூசப்பட்டிருக்கும். இதை பார்த்தோடனே பார்வோன் கண்டுபிடிச்சு வருது, கடவுளோட செயல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு மோசேவை கூப்பிட்டு இவங்களோட இஸ்ரேல் மக்களை கூட்டிட்டு போயிடு, நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. விடுவிக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் சொல்றாரு, உங்களோட கால்நடைகளையும் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுங்க அப்படி சொல்லி பார்வோன் அரசு மோசே கிட்ட சொல்லிடுறாரு. சொன்னோடனே மோசேவும் இஸ்ரேல் மக்கள் எல்லாரையுமே கூட்டிட்டு போவாரு. போய் கொஞ்சம் தூரம் பல நாட்கள் நடந்து போயிட்டே இருப்பாங்க. அண்ணன் பார்த்து பார்வோன் மனசு மாறிடுவாரு. மனசு மாறி திருப்பி அவ்வளோ பெரிய படையை அனுப்புவார். போய் திருப்பி இஸ்ரேல் மக்களை கூட்டிட்டு வாங்க, நான் அவங்களை அழிவுபடுத்தணும் அப்படி சொல்லி பார்வோன் மனசு மாறினு இஸ்ரேல் மக்கள் போயிட்டு இருக்காங்க. முன்னாடி செங்கடல் இருக்கு, பின்னாடி பெரிய படை வருது. நடுவில் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க, எப்படி பின்னாடி படை வருது, முன்னாடி செங்கடல் இருக்கு, நம்ம எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசிக்கும் போது மோசே என்ன பண்ணாரு, அவரோட குச்சை வந்து மேலே தூக்குவாரு. தூக்கும்போது செங்கடல் ரெண்டா பிரிஞ்சு ரெண்டு சுவர் மாதிரி மேலே எழுதும். காய்ந்த உலர்ந்த தரையில இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே நடந்து போவாங்க செங்கடலுக்கு நடுவில். அவங்க செங்கடலை கடந்த உடனே பின்னாடி படை வரும். படை வந்தோடனே செங்கடல் திருப்பி படை மாதிரி வந்து எல்லா படையுமே கடல்ல முடியும். அப்போ மோசே என்ன பண்ணாரு, எல்லா மக்களையுமே சீனாய் மலைக்கு கூப்பிட்டு போவாரு. கூப்பிட்டு போயிட்டு சீனாய் மலை வழிபடுறதுக்காக, கடவுளை வழிபடுறதுக்காக சீனாய் மலை மேலே ஏறுவாரு. அப்போ கடவுள் வந்து மோசேக்கு 10 கட்டளைகள் கொடுப்பாரு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கடவுளை நம்பி எல்லா விஷயத்துக்குமே நம்ம போனோம்னா நம்மளும் ஒரு நல்ல தலைவியா இருக்கலாம். நன்றி. தலைவர்களுக்குரிய அறிஞருக்கு நன்றி. நெக்ஸ்ட் மிஸ்ஸியா 9th ஸ்டாண்டர்ட். காலை வணக்கம். என் பேர் டெல்சி மிஸ்ஸியா. நான் பேசப்போவது அரசியலின் ரூத் பற்றி. ரூத் என்பவர் மோவாபிய பெண்மணி. இவர் இஸ்ரேலில் ரொம்ப வறட்சியா இருந்த காலத்தினால மோவாவுக்கு போய் குடிபெயர்வது. அப்ப எலிமெக்கேல் மற்றும் நகோமி இந்த தம்பதிகளுடைய மகன்களாகிய மக்லோன், கிலியோன். மக்லோனை ரூத் திருமணம் செய்து கொள்வார். சில வருடங்கள் கழித்து மக்லோனும் கிலியோனும் இறந்து விடுவார்கள். அப்பொழுது நகோமியின் சொந்த ஊரான பெத்லகேமுக்கு ரூத் மற்றும் 2வது மருமகள் 3 பேருமே பெத்லகேமுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்பொழுது வந்து நகோமி சொல்லுவாங்க, நீங்க 2 பேருமே உங்களுடைய சொந்த ஊர் இல்லை வேற எங்கேயாவது போகிறதா போங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2வது மருமகள் நகோமி விட்டு போயிடுவாங்க. அப்போ ரூத் சொல்லுவாங்க, நீங்க போகும் இடமெல்லாம் என்னிடம் நீங்கள்
ரூத் அனுப்பிச்சுடுவாரு. அப்போது மறுநாள் வந்து பஞ்சாயத்துல கூட்டி வைக்கிறாங்க. அப்போது அவங்க சொல்றாங்க, எலிமிக்கேலுடைய நிலத்தை யார் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்லுவாங்க தலைவர், நீங்க வந்து ரூத்தை கல்யாணம் பண்ணினா தான் அந்த இடம் உங்களுக்கு சொந்தமாகும்போது, இல்லை நான் ரூத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் போயிடுவாங்க. அப்போது போவாசு வந்து நான் வந்து ரூத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த இடத்த நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு காலனியை எடுத்துக்கிட்டு அந்த இடத்தையும் வாங்கின்னு ரூத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு போறாரு. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ரூத் எப்படி அவங்களுடைய சந்தோஷம் மற்றும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க மாமியாருக்காக பாடுபட்டாங்களோ அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலையும் விடாமுயற்சியுடன் படிக்கிறதுலையும் சரி, நான் ஒரு தலைமை ஆகிறதுலையும் சரி நான் முன்னேறுவேன். செய்பவரும் அவர். அதுதான் சார் முதலே சொன்னார். தன்னுடைய மகன் ஆலனை பற்றி எப்படி படைச்சாரு, படைத்தவர் எப்படி காத்தாரு, காத்தவர் எப்படி வளர்த்து வந்தாரு, வளர்த்தவர் எப்படி மீண்டும் தன்னோட அழைத்து கொண்டாரு, அழைத்தவர் மீண்டும் எப்படி உலகுக்கு அறிமுகப்படுத்தினாரு, அந்த அறிமுகம் வந்து எப்படி எல்லாரையும் பழுகி பெருகி பூமியை நிரப்புதுன்றத அப்படி ஷார்ட்டாக சொல்லி முடிச்சார். இதான் பழுகி பெறுகிறது. அவருடைய படைப்பு அன்று முதல் இன்று வரை உலகம் முடிவு வரை என்னாலும் எல்லார் மனதிலும் நிறைந்து வழிந்து கொண்டுதான் இருக்கிறது. அது யாரெல்லாம் சிக்கனை பிடிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அது பன்மடங்கு 100 மடங்கு பல மடங்கு அது பெருகிக்கொண்டே போகும். அதை சிக்கனை பிடித்தவர் தான் நம்முடைய சாவித்தர் இல்லையா, திரு விக்டர்ஜான் அவர்கள், பிரதர் விக்டர்ஜான் அவர்கள். எனக்கு அண்ணன் அவர், பிரதர் சொல்ல மாட்டேன், அவர் உடன் பிறந்த ஒரு அண்ணன். 81 எனக்கு அறிமுகமானவர். நான் சின்ன சகோதரியா இருக்கிறது வரத்துக்கு முன்னாடி, சிஸ்டருக்கு முன்னாடியே அறிமுகமானவர். அன்று முதல் எப்போ பார்த்தேன் அதிலிருந்து அதே பாணி தான். அவர் பேங்க் மேனேஜராக இருந்தாலும் சரி, இப்போ நற்செய்தி பணியாளராக இருந்தாலும் சரி, அந்த பேங்க்ல இருக்கும்போது எப்படி ஒரு நற்செய்தி பணியாளர் தான் நான் பார்த்தேன். நான் இந்த மாதிரி சின்ன சிஸ்டர், இப்போ எல்லாம் சிஸ்டர் இருக்காங்களே, சின்ன சிஸ்டருங்க பெரிய மாட்டில், அந்த மாதிரி சின்ன சிஸ்டராக இருக்கும்போது என்ன தான் அனுப்புவாங்க பேங்க்குக்கு. அந்த பேங்க்குக்கு போனோட நீ என்ன எதை பற்றி தான் பேசுவார், கடவுளை பற்றி தான் பேசுவார். அங்கே ஒரு பேங்க் மேனேஜர் மாதிரி இருக்க மாட்டார். அந்த பணி ஒரு பக்கம் போயின்னு இருந்தால் கூட அங்கேயே பலவிதமான மக்களை சந்திக்கும் பொழுது ஆண்டவரை பற்றி சொல்கிறதும், அவங்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றிப்பதும், அவங்களுக்கு தேவையானதை பார்த்து செய்கிறதும், படித்தவங்க படிக்காதவங்க, முடிஞ்சவங்க முடியாதவங்க, அறிஞ்சவங்க, இப்படி எல்லாம் பலதரப்பட்ட மக்கள் வருவாங்களே பேங்க்கு. தெரிஞ்சன உங்களுக்கு, நீங்களாம் போயிருக்கீங்கன்னு பேங்க்குலாம். அந்த மாதிரி நிலையிலும் கூட அவரவர்களை இனம் கண்டுபிடிச்சி அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க, இவங்க யாரை தேடுறாங்க, எங்கே இருக்கிறாங்க, எதனால் இவங்க இப்படி இருக்கிறாங்கன்ட்டு ஊடுருவி பார்த்து அந்த நற்செய்தி பணியை ஆண்டவருடைய அந்த வார்த்தையை வாழ்வாக்கணும். எனக்கு அவர் ஒரு முன்மாதிரியாக இருந்தவர். எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்போ சொல்லி கொடுத்து எனக்கு மட்டும் இல்லை, ஒரு டீச்சர்ஸும் கூட வருவாங்க. எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸும் அவங்களுடைய பேங்க்கில் தான் இருக்கும். அந்த ஒவ்வொரு டீச்சருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஸ்கூல்லையும் கரெக்டாக இந்த டீச்சர் இந்த ஸ்கூலில் இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க வாழ்க்கை வரலன்னு எல்லாத்தையும் அந்த கொஸ்டின் இருந்துக்கிட்டே எல்லாத்தையும் அறிந்தவர் தெரிந்தவர். அப்போ அந்த மாதிரி சிக்கனை பிடிச்சவங்களுக்கு தான் என்ன வரும், சொன்னீங்களே தலைவர்கள், அவன் சொன்னீங்கல்ல எம்மா கஷ்டப்பட்டாங்க எல்லாரும். அது ரூத்தியத்தன், தாவீது, சாலமோனு, சவுல், இன்னும் நம்முடைய எஸ்தரான், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க தலைவர்கள், இறைவாக்கு. எல்லாருமே அடி உதப்பட்டு தான். நீ நல்லது சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு திட்டு எல்லாம் கிடைக்கும். நீங்களே பார்க்குறீங்க, ஒரு நல்லது சொன்னால் உங்களுக்கு எல்லாம் பின்னாடி பல சொல்லு வரும், இது சொல்லி எல்லாம் வரும், உயிருக்கே ஆபத்து வரும், உயிரே போயிடும். அந்த மாதிரி இருந்தால் கூட என்ன செய்கிறோம்,
ஆண்டவர் அவர்களை பாதுகாப்பார். அதெல்லாம் சின்ன பிள்ளையா இருந்தால் கூட நாங்களாம் சின்ன பிள்ளை, நாங்கள் சின்ன குழந்தைன்னு பார்க்க மாட்டோம். எங்களுக்கு ஒன்று ஒரு நிலையில அந்த குழந்தை கைட் பண்ணும். எங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டு நீங்கள் இப்படி தான், நீங்கள் இதுதான் இதான் அப்படி கரெக்டாக ஒருத்தருக்கும் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அந்த தலைமை பண்பு குழந்தை பருவத்திலிருந்தே வர ஆரம்பிச்சது. ஏன் மரம் எப்படி அப்படிதான் கனி வரும். தந்தையை போல அந்த தனையனும் மகனும் இருக்க ஆரம்பிச்சார். அதனால தான் பாருங்க எல்லாம் அவர் தம்பி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவருடைய அந்த சுற்றுப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து வயசானவங்க எல்லார்ட்டையும் அந்த ஒரு பறந்து விரிந்த அந்த அன்பு கடவுளை பற்றி தான் அவரும் பேசுவார். தன்னால் எதெல்லாம் சொல்ல முடியுமோ அவங்கவுங்களுக்கு ப்ளஸ் பண்ணுறதும் பேசுகிறதும் சொல்லி கொடுக்குறதும் ஜெபிக்க வைக்கிறதும் இதெல்லாம் அந்த குழந்தை பருவத்திலையும் நாங்கள் இப்போ கேட்குற சார் கேட்குறாரு, உங்களுக்கு தெரியும் ஆனால் சொல்ல பயப்படுறீங்க. அந்த பயம் பார்க்க முடியாது. அல்ல தைரியமாக அது அப்பா வந்தாலும் யார் வந்தாலும் சரி இப்படிதான்ப்பா செய்யணும், சிஸ்டர் இப்படி தான் சிஸ்டர் செய்யணும் அப்படி துணிவோடு தைரியமோடு பேசணும். அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கான இந்த ஒரு காம்படிஷன் எல்லாமே அவர் எல்லா பக்கமும் போய் செய்துட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு வாய்ப்பு வருதா, துணிஞ்சு வாய் திறந்து பேசணும். தப்பு ரைட்டும் பார்க்கக்கூடாது, துணிவோடு நிற்கணும். ஏன் கடவுள் நம்ம கொடுத்த திறமையெல்லாம் வெளிப்படுத்தணும். அதுதான் பேசுங்க, தைரியமாக இருங்கன்ட்டு அவங்களுக்கு பின்னாடி சொல்லிக்கினே இருக்கிறார். இந்த பருவத்தை விட்டீங்கன்னா அப்புறம் வராது. எப்படி தலைவன் அவர் தலைவர் ஆகுது. அதனால் கடவுளை நம்ம பிடிக்கணும். சொன்ன மாதிரி பாடங்கள்லாம் ஒரு படிப்பினை தான் சொல்லிக் கொடுக்கணும். எப்படி உலக படிப்பினை. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை உன் வாழ்க்கை படிப்பினை. இப்போ எப்படி இருக்கிற, வருங்காலம் எப்படி இருக்க போகிற, வந்த பிறகு எப்படி இருக்க போகிற, இப்படி எல்லாம் முக்காலத்தையும் உணர்த்தக்கூடியதான் ஆண்டவருடைய அந்த இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையை தான் இப்போ ஒரு வாழ்வாக்கு இந்த காம்படிஷன் அவங்களுக்கு கொடுத்துனுங்கிறாரு. இது போட்டி மட்டும் கிடையாது. இது உன் வாழ்நாளில் இப்போ சொன்னிய ஒரு வார்த்தை. நான் தைரியமாக இருப்பேன், நான் கடவுளை ஏற்றி போச்சுக்கினே இருப்பேன். இது நீயா சொன்ன வார்த்தை இல்லை, உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தூய ஆவியானவர் சொன்ன வார்த்தை. அதுதான் நமக்கு வாழ்வு கொடுக்கும் கடைசி வரையும். இது எல்லாருக்கும் ஒரு வார்த்தை இருக்கும், சொல்ல தயங்குறீங்க. அந்த வார்த்தை என்னன்னு கண்டுபிடிச்சி அதை நீ இப்போ எல்லாரும் முன்னாடி சொல்ல பாருங்க. இதுக்கு தான் பெற்றோருங்க அனுப்பிச்சுருக்குறாங்க. என் பிள்ளை எல்லாத்தையும் உருவாக்கணும் சிஸ்டர். அவங்களால தைரியமாக இருக்கணும், சமுதாயத்தை நிமிந்து நடக்கணும், கடவுளுக்கு சாட்சி பகரணும். அதுதான் மெயின். நாம் யார், நம்ம சாதாரண ஆள் கிடையாது, கடவுளுடைய பிள்ளைகள். அங்கேருந்து வந்தோம். நாம் திரும்ப அங்கே போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், 100 மடங்கு எதாவது நம்ம செஞ்சுருக்கணும், நல்லது செஞ்சுருக்கணும், யாரையாவது உருவாக்கியிருக்கணும். அவருக்கு அப்போ தான் போய் கணக்கு சொல்ல முடியும். அவருக்கு போய் ஆமாம் ஆண்டவரே எனக்கு என்னை படைச்சிங்க, எனக்கு எங்கள் அப்பா வயிற்றில் பிறக்க வச்சிங்க, இந்த மாதிரி சிஸ்டர்கிட்ட என்னை படிக்க வச்சிங்க, நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன், நான் இதெல்லாம் மற்றவங்க சொல்லி கொடுத்துருக்கிறேன், நிறைய பேர் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள், எவ்வளோ பேர் பாருங்கள் உங்களுக்கு கிட்ட கொண்டாந்து இருக்கிறேன். அந்த மாதிரி நம்ம எல்லாரையும் அவருக்கு கிட்ட கொண்டு சேர்க்க பார்க்கணும். அப்போ சின்ன வயசுல செய்யணும். இந்த உள்ள நீங்கள் ஜெபிக்கிறீங்க, போகிறீங்க, வரீங்க, அப்போ என்ன செய்யணும், நீ உருவாக்கணும். இப்படி இருங்க, சாமி மேலே பக்தியாக இருங்க, பெற்றோர் கீழ்ப்படியுங்க, நல்லா ஒரு பொறுப்பெடுத்து வேலையை செய்யுங்க, நல்லா படித்து முன்னேறுங்க, அது நீ நல்லவங்களா இருக்க பாருங்க. அப்படி என்ன செய்யணும், நீ ஒருத்தருக்கும் ஒன்று சொல்லி கொடுத்துனே இருந்தீங்கன்னாக்கா யூ ஆர் ஏ லீடர், பிகம் லீடர். சரிங்களா? நம்ம கடவுளுக்கு உகந்த தலைவனும் தலைவியாக இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும். ஆரனை போல ஆண்டவருடைய அன்பிலும் மற்றவருடைய அந்த உறவிலும் நாம் இணைக்கும் பாலங்களாக என்று இருக்க இந்த வாய்ப்பினை கொடுத்த அந்த நபர்களுக்கும் அவங்க சொன்னாங்க, சின்ன நாவல் தெரியும் எனக்கு. இவ்வளோ அருமையான ஸ்பீச் இந்த வயசுல மிகவும் அருமையாக பேசுனா அவங்க பாராட்டு கொடுக்குறேன். அதில் நான் மனுஷன் உள்ள நான் பிறக்கும்போது அவங்க அங்கே தான் இருந்தாங்க.
அவங்கள ஜெசி சிஸ்டர் யோகா இருக்காங்க. லூது சிஸ்டர் சிஸ்டர் தான். லூது சிஸ்டர் தெரியுமா? லூது மாதிரி சிஸ்டர். ஸோ இவங்க எல்லாம் தான் ஆலனை வளர்த்தவங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும் கஷ்டம். சரி, ஓகே. நல்லபடியா பேசுறீங்க எல்லாருமே. நிறைய ப்ரிப்பரேஷன். பேச்சு போட்டினா வந்து ரெண்டாவது அந்த சைடு சொல்லு. பேச்சு போட்டினா எழுதி வச்சு நல்ல தமிழ்ல பேசினா அதுதான் பேச்சு போட்டி. நல்ல தமிழ்னா என்ன? பேசுறது வந்து ஒழுங்கு லாங்குவேஜ், நடைமுறை தமிழ். நீங்க வந்து பேச்சும் வந்து பேசுறது தமிழ். நீங்க பேச நல்லா பேசுறீங்கன்னு சொல்ல அது ஓகே. அது நான் சொல்றத சொல்லிடுறேன். உங்களுடைய முயற்சி பாராட்டுறதுக்கு ரொம்ப சிறப்பா நம்மளுடைய படிப்பு மத்தியில் இதெல்லாம் செய்யறது வந்து கஷ்டமான ஒரு விஷயம். ஆசிரியர்களுக்கு பாராட்டு, தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு. ஆனால் வந்து பேச்சு போட்டின்னு வரும்போது எழுதி வச்சு நல்லா ரெடி பண்ணிட்டு இங்கே வந்துட்டு எக்ஸாம் முறை பேசுறது வந்து பின்னாடி பிற்காலத்தில் நீங்கள் பேசணும். ஆரம்பிக்கும் போது நீங்கள் அப்படிதான் பேசணும். எனக்கும் அப்படிதான் ஹைஸ்கூலில் வந்து சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி ஒரு ஸ்கூலில் 400 பேர் இருப்போம். திடீர்னு ஒரு நாள் பேசுனேன்ட்டான். எனக்கு குரல்லாம் அப்போ தான் உடைய டைம் 8ஆம் கிளாஸ் படிச்சு பிரதர் வந்து பேசுங்கன்ட்டார். எல்லாம் தெரியாம உட்காந்து எழுதி உட்காந்து கடதடன்னு ஆடு. கையெல்லாம் ஓடுறது, காதெல்லாம் ஓடுறது, வாய் குளருது, தீச்சு குரல் வேற. இருந்தாலும் பேசுனேன். அதுதான் முதல் அடி. எனக்கு அன்னைக்கு ஹைஸ்கூலில் வச்சு முதல் அடி. பின்னாடி எல்லா இடத்தையும் அதை கவனம் பார்க்குறேன். எங்கே கூப்பிட்டாலும் நான் பேச பழகிறேன். அதனால உங்களுடைய வளர்ப்பு இங்கே தான் ஹைஸ்கூலில் தான் வந்து நீங்கள் முதல் எடுத்து வைப்பீங்க. அதை எடுத்து வைக்கும்போது நல்லா எடுத்து வைங்க. நல்லா பேச கற்றுனா உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கணும். ஸோ இந்த டாபிக் நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்களாம் தலைவி ஆக போறீங்கன்னு சொன்னேன். ஆலன் எப்படி தலைவர் ஆனான்னு சொன்னேன். நீங்களாம் நினைப்பீங்க தலைவர்னா வந்து எல்லாம் இருந்து, எல்லா குணமும் இருந்து, எல்லா டேலண்டும் இருந்தால்தான் தலைவன் ஆக முடியும். ஆலனை எக்ஸாம்பிள் வைக்கணும்னா ஆலனுக்கு பல குறைபாடு இருந்தது. அந்த குறைபாடுகள் மத்தியில வந்து அவன் வந்து சிறப்பா செஞ்சுக்கான். அதனால உங்களுக்கு எல்லா திறமையும் வந்த பிறகு நான் தலைவி ஆகும் வெயிட் பண்ணாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற திறமையை வச்சு நீங்க தலைவி ஆகும். ஓகே. இப்போ தலைவன் ஆகிறதுக்கு என்ன பண்பு, சிறப்பான பண்புகள் என்ன நான் சொல்லணும். ஒரு தலைவன் இல்ல தலைவி ஆகிறதுக்கு என்னென்ன பண்புகள் வேணும் அவங்களுக்கு? ஒரு எக்ஸாம்பிள் 2 தைரியமா இருக்கணும். 2 கடவுள் பக்தி வேணும். ஒழுக்கமா இருக்கும். வெரி குட். சரி, உங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். 7 பக்தியா நல்லா படிக்கணும். நாலேஜ் இருக்கணும். நாலேஜ் சொல்லு சொன்னே. நீ தான் சொன்னீங்க. வேற ஒரு தலைவனா என்ன ஏதோ குணம் என்ன? நேர்மையா இருக்கணும். வெரி குட். நீங்க உங்களுக்குள்ள பேசிட்டீங்கன்னா நீங்களே பேசிக்க வேண்டியது. வெரி குட். அமைதின்றது இன்னொரு வார்த்தை வரும். நான் சொல்றேன். வேற பொறுமையா இருக்கணும். ஓகே. வேற என்ன? கோபம் மனுஷனா வந்து எல்லாரும் கோபம் வருதா? நமக்கு பிரச்சனை வந்து எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை கோபப்படும். ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஓகே. வேற சுத்தமா இருக்கு. வேற நல்லா படிச்ச தலைவனம். நீ படிச்சு ஒன்று எல்லாம் அட்டாவது போனா இல்லைன்னா படிச்சதெல்லாம் வேஸ்ட். நீ பெரிய படிப்பாளியா இருக்கலாம். ஆனா வந்து கடவுள் ஒழுக்கம் இல்லைன்னா வேஸ்ட். வேற சரி. ஸோ உங்களுக்கு சொல்றேன், கடவுள் ஜீசஸ் வந்து சொன்னார், நீங்க தலைவர்கள்லாம் இருக்கிறதே பெரிய தலைவர் யாரு?
தலைனா ஜீசஸ் தான் தலை. நீங்க சொன்னீங்கல்ல நிறைய பேர் இந்த உலகத்துல இவன் தலை சொல்லிட்டு யாரு? அவரே சொன்னாரு. அவங்க கூட சண்டை போட்டுருக்காங்க, சண்டை போட்டுருக்காங்க. நான் தலைவனா, நீ தலைவனா, நெப்பருவனா, நான் பெரியவனா அப்படின்ட்டு. அப்போ பெரியவனா இருக்கணும்னா வந்து என்ன சொல்றாரு? நீங்க பெரியவனா இருக்கணும்னா என்ன இருக்கணும்? எல்லாரை விட சொன்னாரு. அதோட சொன்னாரு நீங்க பெரியவனா ஆகணும்னா எப்படி இருக்கணும்னு சொன்னாரு. நீங்க பெரியவனா இருக்கணும்னா இருக்கிறதே வந்து சிறியவன் ஆகணும்னு சொன்னாரு. இன்னொன்னு சொன்னார் ஜீசஸ், என்னிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன். நீங்க எங்க வேணா விசாரிச்சு பண்ணி பாருங்க. ஒரு தலைவனுக்கு அடிப்படை பண்பு, ஒரே பண்பு, மிகப்பெரிய பண்பு மனத்தாழ்ச்சி, சாந்தம். ஓகே, இதுதான் வந்து முக்கியமான பண்பு. அவன் தலைவன் என்பது வந்து அவன் தன்னைத்தானே அகம்பாவம் இருக்கக்கூடாது, பெருக்கு இருக்கக்கூடாது, பெருமிதம் இருக்கக்கூடாது, தன்னை பெரியவனாக்க கூடாது, தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தணும். அதுக்கப்புறம் மற்ற குணங்கள்லாம் இருக்கு. ஜீசஸ் சொன்னது இந்த குணம் தான், உங்களுக்கும் அந்த குணம் தான் சொல்ல விரும்பல. நீங்க மனசுல தாழ்ச்சி, சில பேர் வந்து வெளியே பார்த்தீங்கன்னா கதை சட்டெல்லாம் போட்டுட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி காட்சி கொடுப்பாங்க, நடிப்பான். அவர் ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்க மனத்தாழ்ச்சியா இருக்க. மனத்தாழ்ச்சினா அது உனக்கு மட்டும் தான் தெரியும், நீங்க தான் தாழ்ச்சியா இருக்கும். நீங்க உங்களை தானே வந்து நான் பெரியவங்க நினைக்க கூடாது. கடவுள் முன்னாடி நீங்க மனத்தாழ்ச்சி உள்ளவர்களா இருக்கும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்க தலைவரா. அதுதானா? இந்த நாள்ல ஆலன் அது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அருமையா சொன்னான். ரொம்ப சிறப்பான செய்தி சொன்னாங்க. ஆலன் வந்து பெருக்கே கிடையாது. ரெண்டாவது எல்லாரையும் ஈக்குவலா சொல்றது ஈக்குவாலிட்டி, எல்லாரையும் சமமா பார்ப்பாங்க. ஏழை, பணக்காரன், பெரியவங்க, சின்னவங்க, டைரக்டர் மனசோட பேசுறவங்க சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஆலன் எங்க போயிட்டனாலும் ஆலன் இந்த 2000 400 பேர் இருக்காங்க. 400 பேருக்கும் ஆலனை தெரியும். காரணம் என்னன்னா அவன் டைரக்டா அந்த மனசோட பேசுவான். யார் வந்தாலும் பெரியவங்க வந்தாலும் அப்பா அம்மா வந்தாலும் படிவு. நான் ரெண்டாவது கோவம் சொல்றீங்களா, கோவம் வந்தா கூட என்ன சொல்லுவாங்கன்னா அடுத்த விஷயம் என்ன சொல்லுவான், அந்த தாழ்ச்சி தான் வந்து உங்களை திமிர் இருந்ததுன்னா எங்க வாழ்க்கையில தலைமை ஆக முடியாது, முன்னேறவும் முடியாது. ஆனா இதுவும் இருக்கணும், மன தைரியம் இருக்கணும், இன்டெகிரிட்டி இருக்கணும், நேர்மை இருக்கணும், கண்ணியம் இருக்கணும், படிப்பு இருக்கணும், இன்டெலிஜென்ஸ் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், சுத்தம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். இதெல்லாம் இருந்தாலும் அடிப்படை உங்களுக்கு என்ன வேணும்? தாழ்ச்சி, மனத்தாழ்ச்சி. ஏதாவது இயேசு சொன்னாரு. இயேசுவோட பெரிய தலைவர் எக்ஸாம்பிள் இருக்கிறார். எதுவாக இருந்தாலும் வந்து இயேசுவோட டைம் பாருங்க. இந்த தலைவர்களையும் பாருங்க. தலைவர் பார்த்தா ஒருத்தருக்கு ஒரு குணம் இருக்கும். அவங்க சிறப்பா அந்த தாவீது எடுத்துட்டு நிறைய பேர் தாவீதை பற்றி பேசுறீங்க. தாவீது வந்து ஒடுக்கப்பட்டான். 25 வருஷம் வந்து காட்டுல அவர் செய்யாத தவறு போய் சுத்திக்கிறது. நம்ம ராஜாவை கடவுளை அவனை ராஜா ஆக்கிட்டாரு. இருந்தாலும் 25 வருஷம் அவரை காட்டுல சுத்திட்டு தான் உயிருக்கு போராடிட்டு. அதே போலதான் அந்த தலைவர்களை விட நீங்க பேசுறது கத்துக்கிறது அதுதான். இன்றைய தினம் வந்து உங்களுக்கு சொல்ல வரும்போது இந்த ப்ரோக்ராம் நடத்தி கொடுத்த அனைவருக்கும், டீச்சர்ஸ் அனைவருக்கும் பாராட்டு. ஷார்ட் டைம்ல நீங்க ரெடி பண்ணி இந்த பிள்ளைகளை ரெடி பண்ணதுக்கு நன்றி சொல்றேன். தலைமை ஆசிரியருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். இன்னும் பிள்ளைங்க நிறைய வரணும். நான் முதல்ல பார்த்தா ஒரு 200 பிள்ளைங்க இருந்தாங்க. பார்த்தா 50 பேர் தான் இருக்கீங்க. 50 பேர் நான் கட்டத்தில் பார்த்தா 40 தான் இருக்கிறேன். இது காரணம் என்ன தெரியுமா? யாரும் குழந்தை கொடுக்க மாட்டேன். யாரோ இப்ப இருக்கிறவங்களா எல்லாம் காசு, படம், தப்பாக்கியோ அப்படின்னு போறாங்களே வழியா குழந்தைங்க யாரும் பெற்றுக்க மாட்டாங்க. குழந்தைகள் குழந்தைங்களே வராங்க. கடவுள் சொன்னார் நிறைய குழந்தைங்க பெற்றுக்கன்னு சொன்னாரு. இப்ப இருக்கிறவங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க.
குழந்தையும் பெற்று பண்ணுறாங்க, பிள்ளைகளையும் வளர்க்க மாட்டுறாங்க, டைவர்ஸ் ஆகிடுறாங்க, குழந்தைகள் தனியாக விட்டுறாங்க. இப்போ ஃபியூச்சர் ஒரு எதிர்காலம் ரொம்ப இக்கட்டான ஒரு ஜீவகாலம் நம்ம வாழ்ந்து வருது. அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்சியாரிட்டி கிடையாது, ஒரு அன்பு கிடையாது, அந்த தாழ்ச்சி கிடையாது. சண்டை ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரே 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த மனசாட்சி இல்லாததால குடும்பங்கள்ல சண்டைகள் நிறைய வருது. அதனால நீங்க பிள்ளைகள் பெண்மொழிகள் முக்கியமா கொஞ்சம் நீங்க மனசாட்சியா இருந்தாலும் வந்து நீங்க அடிமைகளாக போகிறது கிடையாது. மன உறுதியா இருங்க, அதே சமயத்துல மன ஆட்சியா இருக்கு. உங்களுக்கு பயிற்சி சொல்றவங்களுக்கு ஸ்கூல் போகணும். நான் அந்த ஸ்கூல் 8 மணிக்கு போகணும். ஓகே.